நம்ம பிரெக்னென்ட் ஆயிட்டோங்கிறதுக்காக ரொம்ப அதிகமா சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த 3 மீல்ஸ் நம்ம வந்து 5 மீல்ஸ் ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேட்கிற கொஸ்டின் வந்து செக்ஸ் வச்சுக்கலாமா டாக்டர்? இதனால வந்து எதை வச்சு நமக்கு நார்மல் டெலிவரி வரும், சிசேரியன் டெலிவரி? Hi, I'm Dr. Bharati, gynecologist and fertility specialist, Bharati Fertility Center. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி. காமனா பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பிரெக்னன்சி பீரியட்ல, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் டவுட்ஸ் தான் நான் கிளாரிஃபை பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்து என்ன டாக்டர் சாப்பிடலாம்? ஸோ என்ன டாக்டர் சாப்பிடலாம்னும் போது நம்ம நார்மலா சாப்பிடுற ஃபுட்லேயே சாப்பிடலாம். நம்ம பிரெக்னென்ட் ஆயிட்டோங்கிறதுக்காக ரொம்ப அதிகமா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நார்மலா நம்ம சாப்பிடுறதோட 300 to 400 கேலரிஸ் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம்னாவே போதும். ஸோ இப்போ என்ன டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி குட் டியூரிங் பிரெக்னன்சி. அண்ட் நமக்கு அந்த வாமிட்டிங்லாம் இருக்கும் போது இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸி டைஜஷன் இருக்கும். ஸோ என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்னா, வி கேன் டேக் ஆப்பிள், ஆரஞ்ச், பொமோகிரானட். இதெல்லாம் வந்து லெஸ் குளுக்கோஸ் இருக்கிற ஒரு ஃப்ரூட்ஸ். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் பனானா, மேங்கோ, அதோட we can prefer taking ஆப்பிள், பொமோகிரானட், ஆரஞ்ச் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நட்ஸ் கம்பல்சரியா எடுத்துக்கலாம். நட்ஸ்னா கிரேப்ஸ் 2, ஆல்மண்ட் 2, பாதாம் 2, இந்த மாதிரி நட்ஸ், அந்த 5 டைப்ஸ் ஆஃப் நட்ஸை வந்து டெய்லி 2 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டயட்டுக்கு அது ரொம்ப என்ரிச் பண்ணும். வெஜிடபிள்ஸ் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். டெய்லி கிரீன்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா அது நிறைய ஹீமோகுளோபின் கண்டென்ட் இருக்கு. ஸோ கீரை வந்து கண்டிப்பா நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து கார்போஹைட்ரேட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் டைஜஷனையும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு. ஸோ கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சமா எடுத்துக்கிட்டு நிறைய ப்ரோட்டீனும் நிறைய நட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்லதா இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த 3 மீல்ஸ் நம்ம வந்து 5 மீல்ஸ் ஆக்கிக்கலாம். தட் இஸ் மார்னிங் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திருப்பி 11 o'clock, அப்புறம் ஒரு 1 o'clock, 3 o'clock, 5 o'clock, 7 o'clock அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டிய ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாரும் கேட்குற கொஸ்டின், நான்வெஜ் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா நான்வெஜ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் வெஜிடேரியன் ஒத்துக்குச்சுன்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம். எக் கேன் பி டேக்கன், ஃபிஷ் கேன் பி டேக்கன். ஃபிஷ்ல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. எக்ஸப்ட் தட் ஷார்க் அந்த மாதிரி ஃபிஷ்ஷை தவிர மற்றபடி ஃபிஷ் யூ கேன் டேக். வீக்லி ஒன்ஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகுது, உங்களுக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வரல அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் டேக் நான் வெஜிடேரியன் ஃபுட். எஸ்பெஷலி ஃபிஷ் அண்ட் எக் இஸ் வெரி குட். பால் வந்து எப்பவுமே நல்லா சூடா காய்ச்சி பாஸ்டரைஸ் மில்க் தான் எடுத்துக்கணும். இன்னொரு கொஸ்டின் வந்து டீ, காஃபி எடுத்துக்கலாமா? சி, டீ இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா அதுல கெஃபைன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். காஃபி எடுத்துக்கிறோம்னா 2 times காஃபி எடுத்துக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி டீ இஸ் பெட்டர் தென் காஃபி. அதுக்கப்புறம் கேட்குற கொஸ்டின் வந்து செக்ஸ் வச்சுக்கலாமா டாக்டர்? ஃபர்ஸ்ட் 3 months சப்போஸ் உங்களுக்கு எதுவும் ப்ளீடிங் இல்லை, பிளாசண்டா எதுவும் கீழே இல்லை அப்படின்னா தாராளமா செக்ஸ் வச்சுக்கலாம், நீங்க கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா. டிராவல் பண்ணலாமாங்கிறது இன்னொரு கொஸ்டின். கண்டிப்பா டிராவல் பண்ணலாம். டிராவல் பண்ணக்கூடாது, டிராவல் பண்றதுனால அபார்ஷன் ஆயிடும், வீட்லயே உட்காந்துருக்கணும், பெட்லயே படுத்திருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஐவிஎஃப் பிரெக்னன்சிஸ்லயே நம்ம சொல்றது இல்லை. அதனால தானா கருத்தரிக்கிறவங்க தாராளமா டிராவல் பண்ணலாம். ரோட்ஸ் எல்லாம் நல்லபடியா இருக்கா, சேஃபா இருக்கா அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுட்டு நம்ம டிராவல் பண்ணலாம். இன்னொரு கொஸ்டின் வந்து ஹேர் டை யூஸ் பண்ணலாமா? ஹேர் டை வந்து ஃபர்ஸ்ட் 3 months அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் கண்டிப்பா ஹேர் டைஸ் யூஸ் பண்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நம்ம ஊர்ல டெங்கு, மலேரியா இதெல்லாம் ஜாஸ்தி வர்றதுனால மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால வந்து எதை வச்சு நமக்கு நார்மல் டெலிவரி வரும், சிசேரியன் டெலிவரி வருங்கிறத நம்மளால வந்து அந்த ஆன்டினேட்டல் பீரியட்லயே சொல்ல முடியாது. அந்த கிட்டத்தட்ட அந்த நேரம் மாசம் வந்தோடனே ஹெட் ஃபிக்ஸ் ஆகுதா, பெல்விஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அசஸ் பண்ணி பார்த்துட்டு தான் டாக்டர் வந்து நமக்கு நார்மல் டெலிவரியா சிசேரியன் டெலிவரியாங்கிறத நம்மளால அவங்களுக்கு சொல்ல முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம பிரெக்னன்சி எப்போ மைண்ட்ல வச்சுக்கிறது வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். 2 to 3 liters ஆஃப் வாட்டர் இன்டேக் எப்பவுமே இருக்கணும். நம்மளால ஹைட்ரேட் பண்ணிக்கணும். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் வந்து நம்ம குழந்தைக்கும் போய் குழந்தையும் ஹாப்பியா இருக்கும். அண்ட் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணலாம். ஏற்கனவே நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே எக்ஸசைஸ் நீங்க கண்டினியூ பண்ணலாம். இல்ல நீங்க புதுசா பிரெக்னன்சி அப்போதான் நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இல்ல வாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes வாக்கிங் பண்ணுங்க, அப்புறம் 20 minutes, அப்புறம் ஒரு half an hour வரைக்கும் உங்க வாக்கிங் பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பண்றது இஸ் வெரி குட். அதனால பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ணா நல்ல பெல்விஸ் எல்லாம் ஒரு லாக்ஸிசிட்டி வரும். So these are the few tips I would like to share.